ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியாவில் அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றின ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் மக்களே. அதை பார்க்குறதுக்கு முன்னே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக்கையும் போட்டுருங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஃபோன் கால் ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த மாதிரி உன்னை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் எங்கிட்ட இருக்குது, மரியாதையாக நீ கணக்கு கொடுக்கலன்னா இதை ஃபுல்லாக நாங்கள் வெளியே விட்டுருவோம் அப்படின்னு ஒருத்தரை மிரட்டுறாங்க. உடனே அவர் ஒரு கேங்கை இங்கேருந்து அனுப்புகிறாரு. ஸோ இப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது அதே ஆஸ்திரேலியாவில் நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே பணப்பிரச்சனை இருக்குது. ஸோ இங்கே ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த பிரச்சனையில் இவங்க பணப்பிரச்சனைலாம் போய் இவங்க எப்படி அந்த பிரச்சனையில் மாட்ட போகிறாங்க, அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறத தான் கதையை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கதைன்னு பார்த்தீங்கன்னா இது மெயினாக காமெடி அப்படிங்கிற அந்த போர்ஷனை மையமாக வச்சு தான் இந்த கதையை நகர்த்துற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அந்த காமெடியே ஒர்க் ஆச்சா அப்படிங்கிறது தான் டவுட்டாக இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா நிறைய காமெடி படங்கள்லாம் வருது நாட்டில், ஆனால் அதில் காமெடியே ஒர்க் ஆகலை. அப்புறம் அந்த கதைகளில் என்னத்தை பார்க்குறது அப்படின்னு நமக்கு தெரியலை. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இது பெருசாக ஒர்க் ஆகாத ஒரு படம் தாங்க. இதையும் என்ன சொல்கிறது, இதை பார்க்காம தவிர்க்கிறது நல்லது. இல்லை அதை மீறியும் நான் தலைகீழாகத்தான் குவிப்பேன், இதை பார்த்தே தீர்வேன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவர்களை நாம் தற்க போவதில்லை. இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னா 5க்கு போனால் போது ஒரு 2 கொடுக்கலாம்.